வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், டீ காஃபி டைம் தான். மணி இப்போ 4:15 ஆகுது. 4:30 கிட்ட ஆக போகுது. இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் எங்கன்னா பாடி லெஜண்ட் சரவணா ஸ்டோர். அதுக்கு முன்னாடி வந்து மீனாட்சி சுந்தர் சொல்லிட்டு ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்காங்கல்ல. நான் வடிவேல் சேகர் இணைந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுதான் போயிட்டுருக்கேன். நைட்டு வரது எப்படியும் 10 ஆகிடும். இன்றைக்கி எடுக்கிற வீடியோ நாளைக்கு தான் கூட கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம கூட டான்ஸ் ஆடுற பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. ஏன் என்ன ஃபோன் பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் நடத்துறது நானும் வடிவேல் சேகரும் இணைந்து நடத்துகிறோம். புதிய பறவைகள் திரைப்பட நட்சத்திரங்கள் கொண்டாடும் ஆடும் இந்த புதிய பறவைகள். இந்த நம்பர் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள் வீட்டு ப்ரோக்ராம், உங்கள் வீட்டு தமிழ் நிகழ்ச்சி, பர்த்டே பார்ட்டி எது இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக செய்து கொடுப்போம். சுரேஷ் பாபுவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். ஓகே? ஏன்னா இப்போ தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட போயிட்டு இப்போது 3000 2000 கேட்குறதுக்கு நானே இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நானும் வடிவேல் சேகர் சேர்ந்து பண்ணுறதால கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். இப்போ நான் சீக்கிரத்துக்கு போகிறேன்னா மேடெல்லாம் செட் பண்ணுறதுக்கு, ஆடியோலாம் ரெடி பண்ணுறதுக்கு, யாராவது நான் ஆடியோ பாடுறது நான் தான் போய் பார்க்கணும். அதான் போயிட்டுருக்கேன். நானும் சேகரும். சிம்பு மதன் வந்துட்டுருக்காரு. சிம்பு மதன் வந்து ஆன் த வே போரூர் டோல்கேட் நிற்கிறாரு. இங்கேருந்து அவர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து அந்த பாடி மீனாட்சி சுந்தரர் திருமண மண்டபத்துக்கு போகிறோம். அங்கே தான் ப்ரோக்ராம். வாங்க போகலாம். பாய் 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 கே முத்தா 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 பாய். உம்மா பாய். மாலை தினத்தை பவானியா தோசை டான்ஸ் 1 2 3 பாய் 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 பாய். அவ்வளோதான். இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தான். சரி, உசுரே நீதான் பழசியா கல்டியா மைக் இந்த பரவாயில்ல. நீ தெல்ல புரோகிராமு ராஜ்யா ஆடியோ தலை செட்கட்டு. ஓகே, போரூர் டோல் அங்கே வந்துட்டேன். நம்ம சிம்பு மதம் வந்துட்டுருக்காரு. அவருக்கு தான் வெயிட்டிங். லாஸ்ட்டில் போரூர் டோல் 2 நிமிஷம் வரனாரு. நம்ம இங்கேருந்து பாடி போனோம். இது வந்து ஆஃபீஸ் பீரியட் டைம், கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். வந்துட்டாருன்னா சடங்கு போயிடலாம். அங்கே தான் நீ ப்ரோக்ராம். லெஜண்ட் சரவணா ஸ்டோருக்கு முன்னாடி ஒரு சத்திரம். அங்கே போய் சாமி போகலாம். நேராக தெரியுதுங்களா? போரூர் டோல் பிளாஸா. ஈவினிங் டைமில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்டு பயங்கர ரஷ்ஷாக இந்த இடத்துல. வந்தாச்சு. சிம் வந்துட்டார். அவரையும் கூப்பிட்டு வந்தாச்சு. மதன், இதுவா இப்படியா போகணுமா? சரி, வண்டி அங்கே விட்டுருவேன். இதுதான் சத்திரம். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் மீனாட்சி சுந்தர் ஹால் மேலே தான் ப்ரோக்ராம் இருக்குது. மதன், நம்ம சிம்பு மதன் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மன்னிக்க வேண்டும். என்னென்னா எனக்கு கொஞ்சம் வண்டி ஃபால்ட்டாக இருக்குது. 1 மாதமாக இன்ஜின் ஃபெயிலியரு. அதனால் ஏதாவது ஒரு நம்ம ரேபிட்டோ பிடிச்சி தான் நான் வந்தேன். டிராஃபிக் ஆகிடுச்சு. பிரச்சனைங்க. உண்மையிலே 18 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். முட்டி மோதி போகிறோம். இன்னும் சரியான வருமானங்கள் வர மாதிரி இல்லை. ஓரளவு வர ஷோஸ் மட்டும் அட்டன் பண்ணுறோம். பல நல்ல உள்ளவர்கள் வந்து எங்களையும் மதித்து ஷோ கொடுக்குறாங்க. அதனால் ஓடிட்டுருக்கு எங்களோட விஷயங்கள். ஸோ அந்த நான் வந்து யூடியூப்லேயும் சின்ன சேனலில் தான் ஃபேமஸ். இவர் வந்து எல்லா சேனல்லையும் வந்துட்டார். என்னண்ணா சொல்ல முடியாது. சன் டிவி, விஜய் டிவி, ஆதித்யா, கலைஞர் டிவி, என்னப்பா இன்னும் ஜீ தமிழ் எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தார். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து தலை காமிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிற பல துறையில் வந்து மிமிக்ரி பண்ணுவார், டான்ஸ் ஆடுவார், சிங் பண்ணுவார். நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். நம்மளாம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் பிடிச்சிட்டா
அப்புறம் வாழ்க்கையே கஷ்டம் இல்லையா? சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க அமைதியாக போயிடுங்க. எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சிம்பு மதனுக்கு. கண்டிப்பாங்க. எனக்கு வந்து ஒரு பிடிப்பே இல்லை போச்சுங்க வாழ்க்கையில். நிறைய நிகழ்ச்சிகள் வரல. அண்ணன் தான் ஐடியா கொடுத்தாரு, உன்னோட வீடியோஸ் எல்லாம் கொடுப்பா, நான் போட்டு ஹைலைட் பண்ணுறேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. அண்ணன் மூலியமாக தான் இப்போ என்னோட பாடின வீடியோஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அண்ணன்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். இது முன்னாடி வேறு இதுலேயே நான் போட்டதே கிடையாது. ஏன்னா அண்ணன் நல்ல உள்ளம், என்ன மாதிரி பல நகல் கலைஞர்களுக்கு வந்து வாட வச்சிருக்காரு. ஏதோ அந்த யூடியூப் சேனல் பார்த்தா அங்கங்கே அண்ணன் மூலியமாக ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் வருது. எனக்கு அதுதான் உண்மை. எங்களுக்கு ஒரே விஷயம் தாங்க, வறுமை கொடுத்த திறமை தான் இந்த வாழ்க்கையை. எல்லாம் ரொம்ப வறுமையிலே தாண்டி தான் இந்த அளவு நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டராக அற்புதமான நகல் கலைஞர் நம்ம டிஆர் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் சுரேஷ் அண்ணனும் வடிவேல் சேகர் அண்ணனும் இணைந்து புதிய பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு நடன கலை நிகழ்ச்சி, பல்சுமை நிகழ்ச்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். காசு பண்ணலாம் வேஸ்ட்டுங்க, அன்பு மட்டும்தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. அந்த அன்புக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் என்று தெரிவிச்சுக்கிறேன். உள்ளே போகிறோம், சப்போர்ட் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். இவர் மாதிரி நம்மளால் பேச, இவர் ஆங்கர். ஒரு ப்ரோக்ராமை 3 மணி நேரம் பண்ண சொன்னால் தாராளமாக பண்ணுவார். விஜய், அஜித், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் எல்லாம் கிட்டத்தட்ட கின்னஸ் கட் பண்ணி 250 வயசா? 230 பண்ண போறேன். கூடி சீக்கிரம் ஏனே பண்ணது 50 குரல்ல பாடி உலக சாதனை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் என்ன கெட்டப் நல்லா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 12 நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். அப்படியே ஹாய் சொல்லுங்க எல்லாரும். வணக்கம். வாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மேலே உங்க பின்னாடி வந்துடுறோமா? எங்க வீட்டு தேவதையே வந்துட்டாங்க. நம்ம வடிவேல் சேகருடைய பொண்ணு சந்தியா. ஓகே. மேலே போக வரேன். ஓகே சார். சார் பேசுங்க இல்லையா? அதான் மக்களே. ஸோ அன்பு, ஆதரவு எல்லாமே கொடுங்க. எல்லாம் ரொம்ப ஏழ்மையில் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வந்திருக்கோம். ஒரு சில இடங்களில் தான் எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்குது. ஸோ அந்த வகையில் சில நல்ல உள்ளங்கள் அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஆர் அண்ணாவும் வடிவேல் சேகர் அண்ணாவும் ரொம்ப சப்போர்ட்டு. அதேமாதிரி சில மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஆர்கெஸ்ட்ரா மூலியமாக கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது மூலமாக இருக்கிற ஃபேமிலிஸ் கொஞ்சம் நகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனும் சரி, திருமணம் சரி, பர்த்டே சரி, எது வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நல்ல ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வரங்க. பெருசாலாம் ஒன்றும் கேட்க மாட்டேங்க. நம்ம எதுவும் 30,000-40,000 அதெல்லாம் வேற ஒருத்தங்க. நம்மளை பொறுத்தவரை என்ன தெரியுங்களாங்க, நம்மளை மதித்து கூப்பிட்றீங்களா, அவ்வளோ மரியாதைக்காக நாங்கள் கண்டிப்பாக வருவோம். உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச நிகழ்ச்சி கண்டிப்பாக கலை நிகழ்ச்சியை தருவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞர் வீட்டில் வந்து அடுப்பெரியும். அதான் உண்மைங்க. உண்மையிலே அவங்கவுங்க குழந்தைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்பப்போ இந்த நகல் கலைஞர்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அனைத்து மக்களுக்கும். ஆல்ரெடி உங்கள் பாராட்டுகள்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா வந்து சில கமெண்ட்ஸ் மட்டும் வந்து என்னென்னா ஒரு நகல் கலைஞனாக வரது பெரிய விஷயங்க, ரொம்ப கஷ்டங்க. எங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த ஜர்க்கினே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 1500 ரூபாங்க. ஸோ இதை வந்து போட்டால் இது வந்து ஒரு படத்தில் வந்து எஸ்டிஆர் என்ன பண்ணார், இதை போட்டு நான் ஒரு 4-5 சாங் பண்ணுறேன். அப்போ இதை நான் வாங்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஷோ போனால் தான் என்னால் வாங்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போ டிஆர் என்னென்னா காஸ்டியூம்ஸு, மேக்கப் செட்டு, கிளாஸு இதெல்லாம் நாங்கள் தான் வாங்கிக்கிறோம். யார்கிட்ட கடனும் வாங்கலை, எதுவும் பண்ணலைங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய பேர் சில பேர் கிண்டல் பண்ணிலாம் போடுறாங்க. நான் ஒன்று தாங்க சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரொஃபைல் பாருங்கள், எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நானே வந்து 18 வருஷத்தில் 8500 மேடைகளில் ப்ரோக்ராம் பண்ணுவேன் நான். பட் இன்றைக்கி தான் வந்து என் வீடியோ போட்டால் அது மூலயமா நிகழ்ச்சி வரன்றது டிஆர் அண்ணா அவர் மூலியமாக தான் எனக்கு தெரியுமே விஷயமே. அது முன்னாடி எனக்கு தெரியாது, நானே எங்கேயும் அப்லோட் பண்ணது கிடையாதுங்க. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. நகல் கலைஞர்கள் நீங்கள் தான் எல்லாருமே வாழ வைக்கணும். அன்பு உள்ளங்களே சப்போர்ட் பண்ண நம்பி தான் நாங்கள் இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஓகே, பாய். மேலே போய் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன் அனைவரும். தேங்க்யூ. உள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமாம், ரூம் இருக்கும். சரி, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இன்றைக்கி பேனர் பாருங்கள், பேனர். ஸ்டேஜ் எங்கே போட்டுருவாங்க தெரில, பார்க்கலாம். டிஜே இருக்குது, ஸ்டேஜ் அங்கே தான் பண்ணுற வேண்டியது தான். நீ நம்ம பேனர் தான் இன்றைக்கி. புதிய பறவைகள் இந்த பேனர் பார்த்துங்க. உங்களுக்கு எதனா வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ் ரிசப்ஷன், அந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வருவேன். ஓகேவா? இதுக்கு வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்கப் போகிறேன். சேகர் வந்துனே இருக்கார். இன்னும் குணத்தில் வந்துடுவார். அவர் வந்து கெட்ட போடுவார். எம்ஜிஆர் கெட்ட போகிறார். இன்றைக்கி நம்ம சிம்பு மதன் வந்து சிம்பு கெட்டப்பே தான்.
ஒரு சாங்ஸ் பாடின புல்லட் சாங்ஸ் அந்த மாதிரி சாங் வேறு லெவலில் பண்ணுவார். பார்க்கலாம் எப்படி பண்ணுறாருன்ட்டு. நான் சின்ன சின்ன வீடியோவை போடுறேன், அதை ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன். யூடியூப்பில் வந்து போட முடியாது, 7 seconds தான் போட முடியும். ஷார்ட்ஸ்னு 1 நிமிஷம் போடுவேன், முடிஞ்ச வரைக்கும் நான் கட் பண்ணி போடுறேன். நம்ம சிம்பு மதனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வடிவேல் சேகர் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம புதிய பறவைகள் டீமுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மேக்கப் போட்டு டிஆராக மாறிடுவோம் கொஞ்ச நேரத்தில். மேக்கப் போட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிம்பு மதன் ரெடி ஆகிட்டேன், நான் ரெடி ஆகிட்டேன். அப்பாவும் போல் காம்பினேஷன்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமில் கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடக்கிற ப்ரோக்ராம் வந்து இன்னிசை கச்சேரியோட ஒரு ஆடல் பாடல் கூட சொல்லலாம். ஸோ நாங்கள் தான் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் மட்டும் பாருங்கள். நான் கிளிப்பிங்ஸ் எடுத்து போடுறேன், ஓகேவா? கண்டிப்பாங்க. கலக்குறோம், ஜெயிக்கிறோம். நாங்கள் வழக்கமாக டான்ஸும் பண்ணியிருக்கோம், பாட்டு பாடிக்கிட்டே ஆடிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவேல் சேகர் அண்ணாவும் டிஆர் அண்ணாவும் இணைந்து புதிய பறவைகள் பேனர் சார்பாக அருமையான இசை நிகழ்ச்சி. உங்கள் மனதறிவின மகிழ்ச்சி, உங்களை சிரிக்க வைப்பது எங்களோட முயற்சி. உங்களோட கைத்தட்டல் மட்டும்தான் எங்களை மாதிரி கலைஞர்கள் எழுச்சி. நன்றி நன்றி நன்றி. நம்ம சேகர் மேக்கப் போட்டு வந்துடுறாரு, காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே வாங்க, நம்ம கல்யாணம் சூப்பர் டெக்கரேட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? அடுத்து நம்ம எங்கே போகிறோம், நேரம் அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே என்ன இருக்கு பார்க்கலாமா? சென்னை மசாலா வாங்க சாப்பிடலாம். சென்னை மசாலா, பாஸ்தா, ஒரு மசாலா வடை, ஒரு சாப்பிட்டே சாப்பிடலாம், கூட சாப்பிடலாம். வாங்க. அதான் வீடியோ எடுக்க நீ சாப்பிடலாம். வா வா. இந்த பக்கம் அப்படியே பானிபூரி நம்மளாம் சாப்பிட்டு தான் ஒரு ஆட டான்ஸ் ஆட முடியும். பக்கா ரெடி ஆகிட்டாரு, வேற லெவலில் இருக்கார் நம்ம வடிவேல் சேகர். சேகரே அண்ணா வணக்கம். வா அண்ணா வணக்கம். நல்லா இருக்கியாப்பா? அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டாச்சா? அண்ணன் கேட்குறது தான். இப்போது புதிய பறவைகள் நம்ம ஒரு பேனர் இன்றைக்கி லைட் மியூசிக்கோடு சேர்த்து இன்றைக்கி பண்ணுறோம். அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. என்னன்னா அதே நல்ல ஒரு ஃபங்க்ஷன், திருமண ஃபங்க்ஷன், ரிசப்ஷன் எது இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில். இப்போ பாருங்கள், வீடியோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். அதை ரொம்ப நன்றி, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி. பின்னாடி நம்ம சிம்பு மதன் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆமாம், அங்கே பாருங்க. வா மதன், பண்ணிடலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ணா கண்டிப்பான ரொம்ப சந்தோஷம். என்னோட வடிவேல் சேகர் அண்ணன் டிஆர் அண்ணன் களம் இறங்கி கலக்குறாங்க. இது புதிய பறவைகள் டீமு. உங்களோட அன்பும் ஆசீர்வாதம் தான் எங்களை வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமே. அதே மாதிரி எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. கலக்குறோம், ஜெயிக்கிறோம். நன்றி. மறுதானே போடுறோம். மக்கள் மேலே வருவாங்க, வந்துன்னே இருக்காங்க. ஃபஸ்ட்டு காலியாக இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்னு இருக்கிறாங்க. கூட்டம் அதிகமாக அப்புறம் தான் சாங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிப்போம். இன்றைக்கி வந்து இன்னிசை கட்சியோடைய ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பெரிய பொண்ணு, அவருடைய மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குங்களா? மணமக்களுக்கு வந்து சின்ன வாழ்த்துக்கள். நம்ம புரட்சி தலைவர் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லி எப்படி பார்க்கலாம். கவி
ஃபேமஸ் ஆகி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு கரெக்டாக ஒரு கரெக்டாக யார் ஃப்ரெண்டு அண்ணன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்து கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ. எப்படியே கண்டுபிடிச்சி வட்டார் பாருங்க. டான்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, மேலே சாப்பிட வந்திருக்கோம். இங்கே சாப்பிட்றது மெனு பாருங்கள், தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இன்றைக்கி தராங்கன்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. 7 மணிக்கு கேசர் ரசமலாய், மால்கோவா ஸ்வீட், வெஜ் லாலிபாப், தக்காளி சாஸ், ருமானி ரொட்டி, பண்டி பட்டர் மசாலா, பொடி உத்தப்பம், கார சட்னி, வெஜ்ஜு காளான் பிரியாணி, ஆனியன் தேர் பச்சடி, பிசிலாபாத், மிளகு அப்பளம், ஒயிட் ரைஸ், கதம்ப பொரியல், உலகப்பட்டன், இவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள். தக்காளி மிளகு ரசம், மணத்தக்காளி வத்த குழம்பு, தயிர் சாதம், மாங்காய் உருக்கா, ஐஸ்கிரீம் 3 வகை, வாட்டர் பாட்டிலு, ஸ்வீட் பான், இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஸோ இது கொடுத்துட்டாங்க. இந்த கேட்டரிங் இதுதான். இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா என்னென்ன இருக்குது நம்ம சொல்கிறதோட பார்க்குறது ஈஸியாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். உட்காருங்க உட்காருங்க. ஓகே, இது வந்து லாலிபாப், சிக்கன் லாலிபாப் மாதிரி இதில் லாலிபாப் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. சாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. டேஸ்ட் வத்த குழம்பு போடுங்க எப்படின்னு பாருங்கள். சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் போடும், மற்ற குழம்பு நிறைய சாப்பிடணும், பிடிக்கும். ரைட், ஓகே. சாம்பார் சாதம் வேறு லெவலில் இருந்துச்சு. சாம்பார் சாதம் தேங்க்யூ. ரைட், எப்படின்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் சரி வத்த குழம்பு இந்த மாதிரி கல்யாணத்தில் வத்த குழம்புனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. அப்பளமும் வந்துருச்சு. ரைட், ஓகே. தக்காளி மிளகு ரசம், ரசம் போட்டு பார்க்கலாம். ரசம் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க, செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணி. நீங்கள் தான் இது பண்ணீங்களா? பேசுகிறேன் சார்கிட்ட. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் எந்த இது ஃபங்க்ஷனையும் பார்க்கல இந்த மாதிரி நேம் போட்டு. இது வச்சதால் எனக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. சுரேஷலா வணக்கம் சார். எல்லாமே நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு சார். நான் ஒன்று ஒன்றா சொல்கிற பதில இந்த மாதிரி கார்டு வச்சிட்டிங்க இல்லையா, வச்சு அதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. முக்கியமாக வத்த குழம்பு நல்லா இருந்துச்சு, ரசம் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, போதுமா போதும். திக்காக இருக்குது தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும், சூப்பர். சூப்பராக தயிர் சாதம். கடைசியில் ரசமலாய். இந்த ரசமலாய் சாப்பிட்றப்போ எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. அவருக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். டெய்லி ரசமலாய், ஒரு நாள் டு ஒரு நாள். சிலது வந்து பார்க்குறப்போ அவர் ஞாபகம் தான், ஒரு 4 இட்லி சாம்பார், போலி, ரசமலாய் அதெல்லாம் சாப்பிட்றப்போ எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும் எனக்கு. இன்றைக்கி இந்த கல்யாணத்தில் சாப்பிட்ட சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மெனு வந்து சொல்ல முடியல என்னால், கார்டாக கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க எல்லாருமே தான் ஒரு குரூப். ஆதம் பார்க்க தான் சார் இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க. நாம் சப்போர்ட் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? பத்திரிக்கை எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. புவனேஸ்வரி மனதை திட்ட குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. திருமண சட்டப்படி கார்த்திக், திலீபாபு இப்படிலாம் பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணியிருக்காங்க. கல்யாண பந்தியில் கலவரம். சுகு கிரிக்கெட் நண்பர்களால் கல்யாண பந்தியில் கலவரம். இப்படி ஒரு வரவேற்பு பேனர் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்காண்ணா. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு அனுப்ப மணி இப்போ என்னன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள் 11:15 ஆகிடுச்சு. எல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சு கிளம்புறதுக்கு. ஓகே, இந்த மண்டபம் தான் இன்றைக்கி சிறப்பாக முடிஞ்சுது. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். புதிய பறவைகள் கீழே ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. போகலாம் மதன். கண்டிப்பாக நன்றி நன்றி. அனைத்து உள்ளங்களும் நன்றி. அனைவரும் இன்று போல என்று வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன் பல்லாண்டு. காட் பிளஸ். வணக்கம்.